எனக்கு அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் சங்கீதம் 102 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நமக்காக கர்த்தர் ஏதோ ஒரு பிளான் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டைம் வரும்போது அவர் வெயிட் பண்ணவே மாட்டார். அந்த கரெக்டான நேரம் வரும்போது நமக்கு என்னென்ன ஆண்டவர் நியமித்து வச்சுருக்காரோ, என்ன திட்டம் பண்ணி வச்சுருக்காரோ, கண்டிப்பாக அத்தனை காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். அந்த நேரம் வர்ற வரைக்கும் தான் அவர் தாமதம் பண்ணுவார். ஆனால் அதற்கான நேரம் வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட கர்த்தருடைய பார்வையில் தாமதிக்காது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்தந்த நேரத்தில், நேர்த்தியான நேரத்தில் என்னென்ன முடிக்கணுமோ கர்த்தர் கரெக்டாக செய்து முடிப்பார். அவருடைய திட்டம் அளவிட முடியாதது. நம்ம என்ன நினச்சாலும் நம்ம கிரகிக்க முடியாத, நம்ம யோசனைக்கு எட்டாத சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. நமக்காக அவர் சீயோனிலிருந்து எழுந்தருளுவார்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. மனுஷங்க நமக்கு வாக்கு கொடுப்பாங்க, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நமக்கு இதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தரும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்களான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார்னா அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக செய்து முடிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள சுவாமி, அப்பா, இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அப்பா, தேவரீர் எழுந்தருளுவீர், கர்த்தருக்கு சீயோனுக்கு இறங்குவீர் அப்பா, அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.